நொடிக்கு நொடி பதற வைத்த ஹரியானா கொள்ளை கும்பல். அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தரக்கூடிய சிசிடிவி காட்சிகள். இவங்க வந்து ஏடிஎம் ஃபோக்கஸ் பண்ணி ஏடிஎம் பணத்தை திருடுறதா இவங்களுடைய 60 லட்சம் ரூபாய்க்கு மேல பணத்தோட கொள்ளை கும்பல் கண்டெய்னர் லாரியில டோல்கேட்டை கடந்து போகக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகிருக்கு. கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியில 3 ஏடிஎம் மையங்கள்ல கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு மேல ஹரியானா கொள்ளை கும்பல் கொள்ளையடிச்சிட்டு கண்டெய்னர் லாரியில கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வந்ததா கூறப்படுது. அப்படி இந்த லாரி டோல்கேட்டுகளை சாதாரணமா கடந்து போனதா சொல்லப்படக்கூடிய நிலையில அது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. பன்னியங்கரா டோல் பிளாசா வழியா இந்த லாரி கடந்து போகக்கூடிய சிசிடிவி காட்சி தான் இப்ப வெளியாகி இருக்கு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில சந்தேகமடைந்த போலீசார் கண்டெய்னர் லாரிய சினிமா பட பாணியில சேஸ் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்தி அதில் இருந்த 5 நபர்களை கைது செஞ்சிருக்காங்க. ஒருத்தர் தப்பிச்சு போன நிலையில ஒருத்தர் உயிரிழந்ததா கூறப்படுது. கண்டெய்னர் லாரிக்குள்ள ஒரு கார் 60 லட்சம் ரூபாய் பணம்னு இது எல்லாத்துமே போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. நாட்டையே அதிர வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம் கொள்ளை கும்பல் இப்படி பிடிபட்ட நிலையில அது தொடர்பான அதிர்ச்சிகரமான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு திருச்சூர்ல இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்றாங்க. திருச்சூர்ல ஒரு 3 ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்கிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அது ஒரு கிரேட்டா கார்ல வரதா தகவல் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்றோம். எல்லா இடங்கள்லையும் வந்து வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்றோம். பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா, அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர் அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்குமா, 8 மணி போல் 8:45 போல் நம்மளுடைய டீம், அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணி பள்ளிப்பாளையம் ரோடு அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிற்காம போகுது. ஸோ நிற்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அது டுவர்ட்ஸ் சங்ககிரி போகுது. சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி போன வழியிலேயே திரும்பி வருது. திரும்பியும் ஒரு 2 முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க. வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டி கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம். செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு 2 பைக்கு ஒரு கார், பப்ளிக்கோட பைக்கு கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டு இருந்தோடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிட்டு அந்த கேபினில் வந்து ஒரு 4 பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில் அந்த கண்டெய்னரில். அந்த 4 பேரையும் எடுக்கிறோம். அப்போ இது வந்து